பழுத்த பழங்களுக்கு தான் கல்லிடி விழும் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். இதோ தன்னுடைய வாழ்க்கையில பல நன்மை செய்தாலும் அதுக்கு பதிலாக தீமை செய்யக்கூடிய மனுஷன் மத்தியில் வாழ்ந்த பக்தன் தன் அனுபவத்தை சொல்லுகிறார். நாமும் பின்பற்றுவோம். சங்கீதம் 109:4. என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய சூழ்நிலை, நாம் வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்துல, நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நடுவிலே நம்முடைய பல மனுஷர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். இதுல பக்தன் சொல்ற, நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்று இந்த ஒரு தீர்மானம் செய்வோம். எந்த சூழ்நிலையும் தேவனாகி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகாதபடி நல்ல இருதயத்தை தேவன் நமக்கு தரட்டும். எந்த நிலைமையிலும் நமக்காக யுத்தம் செய்து வழக்காடி நமக்கு வெற்றி தருகிறவர் அவர்தான். ஆக நீங்க கலங்க வேண்டாம். நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது பொருள் என்ன? நான் அவர்களுக்கு ஈடாக பேச விரும்பவில்லை, ஆனால் நான் ஆண்டவரோடு பேச விரும்புகிறேன் என்று பொருள்படும். இதை கேட்கிற அன்பர்களே, உங்களுக்கும் கூட இந்த நன்மையை அவர் தருவார். அவரோடு பேசுவோம், தொடர்ந்து அவருடைய வார்த்தைப்படி நடப்போம். வெற்றி உண்டு, ஜெயம் உங்களை தேடி வரும். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற யாவருக்கும் வெற்றியை தாரும். பகைக்கிற, எதிர்க்கிற, நன்மைக்கு வேற தீமை செய்கிற அந்த சத்துருக்களை கத்த கடிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாரும். பெருக்கெடுத்து ஓடட்டும் தேவனுடைய அன்பு. உன் வழிகள் கத்து பிரியமா இருந்தால் உன் சத்துருக்களை நண்பனாக்கும் சொன்னீர். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேற உதவி செய்யும், பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். God bless you.